அமைதியா இருந்துடணும். நம்மள பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களா? வீண் வதந்திய சொல்லிர்றாங்களா? இயேசு கிறிஸ்து பண்ண ஃபாலோ தான் நம்ம பண்ணணும். வாய மூடிடணும். ஆமென். வாய மூடிட்டு ஆமென். போயிட்டே இருக்கணும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. நம்ப யாரு? ஆமென். நம்ப பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வந்து யார என்ன எதுக்காக வந்தாரு? அவருடைய பிதா அனுப்புன நோக்கத்துக்கு தான் வந்தாரு. அதனால அங்க வந்து இது இன்னொரு விஷயம் நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி வதந்தி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்காவே நம்ம மாம்ச குணமா இருக்கிறதுனால, நம்ம கோவப்பட்டு, "நான் அப்படி இல்ல, நான் அப்படி இல்ல, அப்படி இல்லன்னு" சொல்லி, நம்ப சைடுல இருக்கிற சில நியாயங்கள நம்ம வந்து, நம்ப சைடுல இருந்து ஒரு 4 பேர கூட்டிட்டோ, இல்ல நம்ம 2 பேர கூட்டிட்டோ, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உறவுகள கூட்டிட்டோ, அவங்க கிட்ட போய் நம்ம நின்னு, "நீ என்ன இப்படி சொல்லிட்டியே? என்ட்ட வதந்தி சொல்றியே! இந்த காரியம் நான் செய்யவே இல்ல. இந்த காரியத்த நான் பண்ணவே இல்ல. இவரோட பர்மிஷன் தான் நம்ம போனேன்." அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். எதுக்காக நம்ம பண்றோம்ன்னு யோசிச்சோம்னு வச்சுக்கங்களேன், அதுதான் நம்ம ஈகோ. நம்ம எல்லார்கிட்டயும் ஈகோ இருக்கும். என்னன்னா, நான் நல்லவன். நான் வந்து பைபிள் படிச்சுட்டேன். நான் கர்த்தருக்குன்னு ஊழியம் பண்றேன். நான் கர்த்தருக்குன்னு பெரிய காரியம் செய்றேன். அதனால நான் நல்லவன். நான் நல்லவன்னு சொல்லிட்டு, நம்ம அவங்க கிட்ட போராடி நம்மள காட்டுறோம். கர்த்தராகிய தேவன் கூட இது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். எப்படி சொல்றேன் பாருங்க. மலை பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா, 5 அப்பம் 2 மீன 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. போஷிச்சுட்டு ஆண்டவரு உபதேசிக்கிறாரு. என்ன உபதேசிக்கிறாரு? "எப்பா நீங்க வந்து என்னோட சரீரத்தையும், ரத்தத்தையும் புசிக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், ஐயோ! உபதேசம் கடுமையா இருக்கு சொல்லிட்டு போறாங்க. ஆண்டவர் அங்க என்ன பண்ணல தெரியுமா? எப்பா நான் சொன்னது வந்து என் ர என் என் ர என் சரீரமும், என்னோட ரத்தத்த நான் சொல்லல. மாம்ச பிரகாரமா நடக்கிற விஷயம் சொல்லல. அப்பத்தையும் நான் திராட்சை ரசத்தையும் சொல்லி அங்க ஆண்டவர் விளக்கமே குடுக்கல. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க சீஷர்கள பார்த்து, "நீங்களும் மனதா இருக்கிறீங்களா?" அப்படின்னு தான் கேட்டாரு. என்னன்னா, நம்ப யாரு, நம்ப பேசுற வார்த்தை என்னன்னு நமக்கு தெரியும். அந்த வார்த்தைய ஒருத்தவங்களுக்கு புளி போட்டு விளக்கி, "இத காரியம் நான் இந்த விஷயத்துக்காக சொன்னேன். நீ இத இப்படி புரிஞ்சுகிட்ட. நான் இந்த நோக்கத்தோட சொன்னேன். நீ அப்படி புரிஞ்சுகிட்ட" நம்ம விளக்கி, நம்மளோட நேரத்த வீணடிக்க தேவையில்ல.